கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ நம்ம ஆகாக் அப்படின்ற ஒரு ராஜாவை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆகாக் யாரை குறிக்குதுன்னா அமலேக்கியருடைய ராஜாவின் பெயரை குறிக்கிறது தான் ஆகாக். இப்போ பார்வோன்ற பேர் யாரை குறிக்குது? எகிப்தின் ராஜாக்களை குறிக்குது. அத மாதிரி அமலேக்கியரின் ராஜாவை குறிக்கிறது இந்த ஆகாக். இந்த ஆகாக்கியனாகிய ஆமோன், இவனை தான் எஸ்தர்ல ஆகாஸ் வேறு ராஜா, இந்த ஆகாக்கியனாகிய ஆமோன் வரும். அது 3வது அதிகாரத்துல வருது. எஸ்தருக்கும் ஆமோனுக்கும் ஏன் சண்டை அப்படின்னா, ஆமோன் எந்த ஜாதியின் ராஜா அப்படின்னா அமலேக்கியரின் ராஜாவாக்கி ஆகாக்கவன். இந்த ஆமான் யாருன்னா அவன் ஒரு ஆகாக். ஆகாக்னா யாரு? அமலேக்கியர்களுடைய ராஜாவின் பெயரை கர்த்தருக்கு தோத்திரம், அமலேக்கியர்களுடைய ராஜாக்களின் பெயரை குறிக்கும் வார்த்தை தான் இந்த ஆகாக். ஓகே, இவன் ஒரு ராஜா ஆமோன். ஸோ அதனாலதான் அவனுக்கு அவ்வளோ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமையோட அவன் எஸ்தரோட சண்டை போடுறான். சரியா? ஸோ நம்ம இந்த அமலேக்கியரின் ஆவியை பத்தி இப்போ பார்க்கலாம். உபாகமம் 25வது அதிகாரம் 19வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கியரின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், அதை மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆல்ரெடி யோசுவாவுக்கு சொல்லியிருக்கிறார். சரியா? நான் உங்களை எல்லாத்தையும் இளைப்பார பண்ணுவேன். அப்போ இந்த அமலேக்கியரை என்ன பண்ணணும்? நீங்க வானத்தின் கீழே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா கிட்ட சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து வருவாங்க. வரும்போது அவங்கள பலவீனப்பட்டவங்க மெதுவா நடந்து வருவாங்க பின்னாடி. அப்போ அங்க தண்ணி வேற இல்லை, தண்ணி வேற அவங்களுக்கு தாகம். அப்போ அந்த டைம்ல இவங்க விடாய்ந்த ஆத்மா, அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, அவங்க ஹங்கர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடக்க கூட பலன் இல்லை. அப்படி பலவீனமா நடந்து வரும்போது இந்த அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி மெதுவா நடந்து வர்றவங்க அத்தனை பேரையும் பட்டய கற்குனால கொல்லுவாங்க. அதுக்குதான் கடவுளுக்கு ரொம்ப கோவம் அவங்கள இந்த பூமியிலேயே இல்லாதபடி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். மோசே மலையில் மேலே ஏறுவான். ஏறி அங்க கைகளை உயர்த்தி அவனுடைய கைகள் வைக்கப்படும். கீழே யோசுவா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஏன் அப்படி கைகளை உயர்த்தி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவன் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, கடவுளுடைய உதவியை கேட்கும்போது, கையை உயர்த்துதல் என்பது தேவனுடைய உதவியை கேட்கிறோம். அப்போ ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போதுதான் இந்த அமலேக்கியருடைய ஆவியை நம்ம மேற்கொள்ள முடியும். கீழே யாரு? யோசுவா யுத்தம் பண்றான். ஸோ யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஸோ நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணோம்னா, கர்த்தருடைய வசனத்தை வச்சே நம்ம ஜெபிக்கும் போது கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ அங்க யோசுவா மூலமா யுத்தம் பண்றாரு. கிறிஸ்து இப்பொழுதும் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவரா இருக்கிறார். ஸோ இந்த அமலேக்கிய ஆவி எப்படிப்பட்டதுன்னா, பலவீனமா நம்ம இருக்கும்போது, ஆவிக்குரிய விஷயத்திலையுமே நம்ம ரொம்ப சோதனைகளால சூழப்பட்டு நம்ம சோர்ந்து போயிருக்கிற டைம்ல என்ன பண்ணோம்? இந்த அமலேக்கிய ஆவி நம்மளை இந்த கானான் தேசத்துக்கு போக விடாதபடிக்கு நம்மளை அழிக்கிறதுக்காக வரும். அந்த டைம்ல நம்மளுக்கு பெரிய ஆயுதம் என்னன்னா, ஜபமும் பைபிளுடைய வசனத்தை வாசிக்கணும். அப்பதான் அவனுடைய பட்டய கற்குல இருந்து நம்ம தப்பிச்சு கொள்ள முடியும். அதனாலதான் கடவுள் என்ன பண்ணாரு? அமலேக்கிற ஆவி இந்த பூமியில இராதபடி அழித்து போடணும்ன்றது அவர் மனசுல இருந்துச்சு. ஸோ இதை எப்போ அவர் நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அப்படின்னா, சாமுவேல் 15:8 1 சாமுவேல் 15:8வது அதிகாரத்துல எல்லாம் இளைப்பாறுதல்ல இருக்கும்போது, ஒரு யுத்தமும் கிடையாது. அப்போ சவுல்கிட்ட கடவுள் சொல்வாரு, நீ அமலேக்கியர்கிட்ட போய் சண்டை போட்டு அதை முற்றிலுமா அழிக்க கடவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் மூலமா சொல்லுவார். அப்போ இவன் போவான். அமலேக்கியருடைய ராஜாவாகிய ஆகாக்னா அமலேக்கியருடைய எல்லா ராஜாக்களின் பேரும் ஆகாக் தான். சரியா? எப்படி எகிப்தியருடைய அத்தனை ராஜாக்கள் பேரும் பார்வோனோ, அது மாதிரி அமலேக்கியருடைய அத்தனை ராஜாக்கள் பேரும் ஆகாக்கு தான். இது என்னாகமும் 24:7 இருக்கு. சரியா? சவுல் யுத்தம் பண்ண போவான். ராஜாவை பிடிச்சிருவான். ஆகாக் ராஜாவை பிடிச்சிருவான். அங்க ஆடு, மாடுகள், கழுதைகள் எல்லாம் உயர் தரமானதுகள்லாம் இருக்கும். அவைகள் எல்லாம் அவன் கொல்லவே மாட்டான். கடவுள் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் கொன்று அப்படின்னாரு. ஆனா இவன் கொல்லல.
அவன் அழகான ஆடு மாடுகள் எல்லாம் கொழு கொழுன்னு இருக்கிறத முதல் தரமும் 2வது தரத்தையும் அப்படியே வச்சுட்டு ஆகாக் ராஜாவையும் உயிரோட காப்பாத்திட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கொண்டு போடுவான். ஸோ இது என்னத்தை குறிக்குது அப்படின்னா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. கண்களின் இச்சைன்னா என்னது? அதனுடைய பொருட்கள் மேலெல்லாம் ஆசைப்படுறது. அந்த காலத்தில் ஆடு மாடுகள் தான் செல்வம். ஸோ அந்த விக்கிரகங்கள் செல்வத்தின் மேலே அவன் ஆசைப்பட்டான் சவுல். ஸோ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அவை ஆடு மாடுகளெல்லாம் பலியிட்டாலும் இவங்க தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. ஏன்னா ராஜா ஆகாக் ராஜா பெரிய ரிச் பர்சன். ஸோ அவனோட என்ன பண்ணலாம், கான்டாக்ட் வச்சுட்டு நம்ம அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் உயிரோட காப்பாற்றினான். ஸோ அப்போ ஜீவியத்தின் பெருமை இதில் தான் அவன் விழுந்தான். இப்போ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை எந்த வழியிலனாலும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குன்னா அமலேக்கியருடைய ஆவியில் இருக்கு. இவங்க ரொம்ப பணக்காரங்க. அப்போ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை எல்லாம் அமலேக்கியருடைய ஆவியில் இருக்கு. எப்படின்னா தாவீது பிற்காலத்தில் தாவீது என்ன பண்ணுவான், தாவீது என்ன பண்ணுவான்னா சிக்லாக்கில் தன்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போர் வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிருக்கும்போது இந்த அமலேக்கியர்கள் மொத்தமாக வந்து அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க பொருட்கள் அத்தனையும் திருடிட்டு போயிடுவாங்க. இவங்க அமலேக்கியருடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னா திருடர்கள். அவங்க மற்றவங்களுடைய பொருட்கள், நல்ல நல்ல பொருட்கள்லாம் திருடி வச்சிருக்கிறவங்க. அதனால தான் கர்த்தராகிய தேவன் என்ன சொன்னாரு, அவர்களுடைய அத்தனை பொருட்களையும் நீ கொன்று போடு அப்படின்னாரு. ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொன்று அப்படின்னாரு. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டான், தப்புவிச்சுட்டான். அடுத்து உங்க பொருளே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு பண்ணாரு. சிக்லாக்ல போய் அத்தனையும் தாவீதுக்குரியது, அத்தனையும் அங்க போர் வீரர்களுக்குரியது அத்தனையும் திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ தாவீதோடு இருந்தவர்கள் தாவீதை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் இருக்கும். தேவ சித்தம் கேட்பான். தாவீதுக்கு நல்லா தெரியும் அமலேக்கியர்களை கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நம்ம போய் யுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவனுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் தேவ சித்தம் கேட்பான். ஸோ அப்போ தேவன் என்ன சொல்வார், நீ எல்லாத்தையும் திருப்பி கொள்வாயின்னு சொன்ன பிறகுதான் இவன் என்ன பண்ணுவான், யுத்தத்துக்கு போவான், அவர் வழிகாட்டுவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எகிப்திய பிள்ளையாண்டான தெருவில் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க இந்த அமலேக்கியர்கள். ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறதுக்காக தெருவில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ தாவீது சாப்பாடு கொடுப்பான். இவர்கள் அமலேக்கியருடைய ஆவி எப்படின்னா நல்லா யூஸ் பண்ணுவாங்க, வேலைக்காரங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. இவங்க நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டாங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அமலேக்கியருடைய ஆவி. இப்போ ஒருத்தங்க நம்மகிட்ட பழகுறாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த ஆவிகளை எப்படி மேற்கொண்டா தாவீது அப்படின்னா தேவ சித்தம் கேட்டான். தேவ சித்தம் எப்படி கேட்கறது, இரவெல்லாம் கடவுள்கிட்ட அழுது ஜெபம் பண்ணாதான் தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படும். இப்போ சாமுவேல் என்ன பண்ணுவான், சவுல் வந்து இந்த ஆகாக் ராஜாவையும் கொல்லல, அந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒன்னையுமே கொல்லலன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சாமுவேல்கிட்ட பேசுவார், இந்த சவுலை ராஜாவாக்குறதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நைட்டு ஃபுல்லா சாமுவேல் ஜெபம் பண்ணுவான், தேவ சித்தம் அறியறதுக்கு ஜெபிச்சு கேட்பான் நைட்டு ஃபுல்லா. அப்போ நைட்டு ஃபுல்லா ஜெபிக்கும் போது தேவ சித்தம் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்படும். ராஜ்யபாரம் சவுல்கிட்ட இருந்து தாவீதுக்கு போறத சவுல்கிட்டயே சாமுவேல் சொல்லுவான். ஏன்னா நைட்டு ஃபுல்லா அவன் ஜெபிச்ச உடனே கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், சாமுவேல் ஆகாக் என்ற ராஜாவை, அமலேக்கியருடைய ராஜாவை கொல்லுவான். எப்படி கொல்லுவான், உன்னுடைய பட்டயம் எத்தனையோ ஸ்திரீகளை அனாதையாக்குச்சு, அதே போல உன்னோட அம்மாவும் பிள்ளையற்றவளாவாளாக அப்படின்னு சொல்லிட்டு கொன்றுபடுவான். அப்போ இவனோட பட்டம் எத்தனையோ பேரை பிள்ளை இல்லாம ஆக்கிருச்சு. அத்தனை பிள்ளைங்களை இவங்க கொண்டுட்டாங்க. அமலேக்கியருடைய பட்டயம் அவ்வளோ மோசமானது. எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டாங்க. ஸோ அதே பட்டயம் இவனுக்கு திருப்பி வந்துச்சு. ஸோ நம்ம சத்துருக்கள் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்களோ அதே பட்டயம் அவங்கள்ட்ட திரும்பணும்னா நம்ம என்ன பண்ணணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது யுத்தம் கர்த்தருடையது. அவர்கள் என்ன செய்தார்களோ அது அவர்களுக்கே திரும்பும். இப்போ எஸ்தர் வந்து அதுக்கப்புறம் எஸ்தர் கிட்ட இந்த ஆவி வந்து போராடும். எப்படி அப்படின்னா ஆமான் வந்து யாரு, ஒரு அமலேக்கியர் ராஜா. இந்த ஆகானாகிய ஆமோன் இருக்கும். ஆகான்னா யாரு, அமலேக்கியர் ராஜாவே குறிப்பிடும் ஒரு சொல். ஸோ அப்போ இவன் அமலேக்கியருடைய ராஜா. அதனால ஆகாஸ்வேரு ராஜா இவனை ரொம்ப கனப்படுத்தி எல்லா நாட்டுக்கும் இவனை தான் அதிபதியா வச்சிருப்பான்.
ஸோ அப்போ இவனுக்கு மரியாதை வேணும், இவனை எல்லாரும் ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல இவன் இருந்தான் அந்த அமலேக்கிய ராவி. ஸோ அதனால மொர்தெகாய் இவனை வணங்காததுனால, நமஸ்கரிக்காததுனால மொர்தெகாயை மட்டும் கொல்லக்கூடாது, அந்த ஜாதியவே இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொலை பண்றதுக்கு, எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவான். அப்போ எஸ்தர் என்ன பண்ணுவா, இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் வேற எதுலையும் போகாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்வார் தெரியுமா, சில ஜாதி பிசாசை பத்தி. அதே மாதிரி எஸ்தர் இந்த ஜாதி பிசாசை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தா, அதனால 3 நாள் உபவாசம் போட்டா. அப்போ நாடே ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் வல்லமையினால எஸ்தர் அந்த ஆகானாகிய அமலேக்கிய ராஜாவை, ஆமோனை கொன்று போட்டாள். அமலேக்கியருடைய ஆவி எப்பேற்பட்டது அப்படின்னா, எல்லாரையும் அடக்கி ஆளணும், எல்லாரும் தன்னை நமஸ்கரிக்கணும், நம்மளை மரியாதையா வச்சுக்கணும், அந்த ராஜ்ய பாரம் நமக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆவி. இந்த மாதிரி ஆவிகள் இவங்களுக்குள்ள ஏன் கிரியேட் செய்துச்சுன்னா, இந்த ஜெனரேஷன் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஏசாவின் ஜெனரேஷன். இது ஆதியாகமம் 36:16 படி ஏசாவுடைய ஜெனரேஷன். அப்போ ஏசா என்ன நினைச்சான், யாக்கோபை கொலை பண்ண நினைச்சான். எதுக்காக கொலை பண்ண நினைச்சான், கானான் தேசம் யாருக்கு சொந்தமாயிடுச்சு, யாக்கோபுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் சொந்தமாச்சு. ஸோ அதனால ஏசாக்குள்ள அந்த நினைவுகள் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஜெனரேஷன் போக போக அடுத்தடுத்த ஜெனரேஷனும் அந்த நினைவுகள் உள்ள பிள்ளைங்க பிறந்ததுனால, அந்த மாதிரி சிந்தை உள்ள பிள்ளைங்க பிறந்ததுனால, அவங்க சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, வார்த்தையினால சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, இவங்க கானானுக்கு போறதை தடுக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போயிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வெறி கொண்ட அந்த ஆவி ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஜனங்களை தாக்க வந்துச்சு. கடைசியில் எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் போட்டு தனது ஜனங்களை காப்பாத்தினதுனால தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் நம்மளுக்கு பிறந்திருக்காரு. நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய கானானாகி 1000 வருட அரசாட்சிக்குள்ள நுழைய போறோம். இப்போ நம்மளுக்கு கானானியது 1000 வருட அரசாட்சி. 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் அருமகதோன்னு ஒரு யுத்தம் வரும். அது இயேசு கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வரப்போறது தான் இந்த 1000 வருட அரசாட்சி. அதுல இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதும் அரசாட்சி பண்ணுவார். அதுதான் நம்முடைய கானான். ஸோ இந்த கானானுக்குள்ள போக விடாதபடிக்கு இந்த அமலேக்கிய ஆவி நம்மளோட போராடும். அப்போ அந்த போராடும் போது நம்ம என்ன பண்ணணும், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அந்த ஆவியை மேற்கொள்ள வேண்டும். நம்ம இழந்திருப்போம் நிறைய. அமலேக்கிய ஆவி ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து நிறைய தாவீது கிட்ட திருடிட்டு போன மாதிரி உங்ககிட்ட இருந்தும் நிறைய விஷயங்க திருடிட்டு போயிருக்கோம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், சிக்லாக்கின் ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கேட்கணும். தாவீது தேவ சித்தம் கேட்டு அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் அவங்கள வெற்றி கொண்டு 2 மடங்கு நன்மைகளை திருப்பி கொண்டு வருவான். ஏன்னா அமலேக்கியர்கள் ஆல்ரெடி பெலிஸ்தீர்கள்ட்ட போய் சண்டை போட்டு கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்க, பிளஸ் இவங்க கிட்டையும் கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்க. அத்தனை கொள்ளையும் எடுத்துட்டு வந்து இவன் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இது தாவீதின் கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். தேவன் திரும்ப பண்ணினார். அத்தனையும் அமலேக்கியர் கையில இருந்து அத்தனையும் இவனோட பொருட்கள் பிளஸ் பெலிஸ்தியரின் பொருட்கள், அவர்கள் கொள்ளைகள் அனைத்தையும் திரும்ப பண்ணினார், அவர்களை மகிழ பண்ணினார். அதுபோல நமக்கும் தாவீது கொள்ளடிச்ச பொருட்கள்ல பங்கு இருக்கு. அன்னைக்குள்ள தேவன் தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. அன்னைக்கு தாவீது இருந்தான், தாவீது இருக்கிற இடத்துல இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம்ம ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உபவாசத்தினாலும் கர்த்தர்ட்ட நம்ம கேட்கும்போது தாவீதின் பங்கு எப்படி ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சோ அது போல நம்முடைய பங்கு கிறிஸ்துவானவர் சிக்லாக்கின் ஆசீர்வாதத்தை பங்கை நமக்கும் கொடுப்பார். இதுதான் வேதத்தில் உள்ள அதிசயம். இப்படிதான் நீங்க ஜபத்துல போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் பிதாவாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து. நம்மளுக்கு யாரு, கிறிஸ்து தான் பிதா. கர்த்தருக்கு தோத்திரம். இப்ப நமக்கு யாரு தாவீது, இயேசு கிறிஸ்து தான் தாவீது. தாவீதின் சிங்காசனத்தில் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப சிக்லாக்கின் பங்குகள் உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுருச்சு. மாம்சத்துல அத்தனை பங்குகளும் தாவீது பகிர்ந்து கொடுத்தான். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? கிடைக்கலனா இன்னைக்கே ப்ரேயர் பண்ணுங்க. சிக்லாக்கின் ஆசீர்வாதத்தை நீங்க வாங்குறதுக்கு உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும், வசனம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். நீங்க போய் எந்த போதகர் தலையிலையும் கை வைக்க தேவையில்லை. யாரு எந்த போதகர்கிட்டையும் நீங்க போக தேவையில்லை.
பைபிளை திறந்து ஜெபம் பண்ணி சிக்லாக்கின் ஆசீர்வாதம் எங்கள் தலையில் மேல் திரும்புவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களை கொள்ளையடித்தவர்களை நீர் கொள்ளையடித்து எங்களுக்கு வர வேண்டிய பங்குகளை நீர் பெற்று கொண்டு தருவீராக அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட கேளுங்க. கிறிஸ்து தான் இப்ப தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரும் அவரே, சிக்லாக்கின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பவரும் அவர் தான். ஸோ அப்போ அவர்கிட்ட ஜெபிக்கும் போது நீங்க இழந்த அத்தனையும் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்க இழந்த அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.